என் இனிய உறவுகள் அனைவருக்கும் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி அன்புடன் மாலை இனிப்பான வணக்கம். எல்லாரும் டீ சாப்பிட்டீங்களா, காஃபி சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். இப்போ தான் சாப்பிட்டேன். சாப்பாடே இப்போ தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா என் வீடியோவில் நல்லா வியூஸ் போகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுது. அந்த நல்லா வியூஸ் போகிறப்போ மனசு வந்து எல்லாத்தையும் தாங்கிடலாம் அப்படின்னு தோணுது. டவுன் ஆகல மனசு உடஞ்சிருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் இனிய மக்களே, என் இனிய சகோதர சகோதரிகளே, என் வீடியோ ஏன் இப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. விவசாயம் போக மாட்டேங்குது, லைக்கும் வர மாட்டேங்குது, கமெண்ட் வர மாட்டேங்குது. எனக்கு எப்போ பார்த்தாலும் இதே பொழப்பு தான். அவங்கவுங்க வீட்டில் ஓராக்கணும், குழம்பு வைக்கணும், சம்பாதிக்கணும், அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. என்னுடைய சிந்தனைகள்லாம் என்ன, என்னோடய வீடியோ பொறுத்து தான். எப்படி பீஸ் போக மாட்டேங்குது, லைக் வர மாட்டேங்குது, கமெண்ட் வர மாட்டேங்குது. இதே நான் எந்த நேரமும் என் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. நைட்லலாம் சரியாக தூங்க மாட்டேங்கிறேன். எப்போவுமே என்னோடய யூடியூப்பை பற்றி தான் நான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன். நல்லா ஒரு எந்த முடிவும் ஒரு தெளிவாக எடுக்க முடியலை என்னால். அக்கறைக்கு இக்கரை பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிறது மாதிரியே எல்லா சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா, என்னோடய சூழ்நிலை எனக்கு அமையிறது எல்லாமே இப்படி தான். இந்த பக்கமா எந்த பக்கம் எதுவுமே தெரியாமல் அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறேன். எப்படி முடிவு எடுக்குதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். மனசு என்ன ஒரு நிலையில் இல்லை. நம்மளுக்கு கஷ்டம் வந்து எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே அப்படி தான். நம்மளுக்கு கஷ்டம் வர சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணோன்னே நம்மளுக்கு தெரியாது. இது நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்கிறேன், மனசை தைரியப்படுத்திங்கன்னு. ஆனால் வாய் சொல்லுது, மனசு வந்து செடிப்படுத்த முடியலை. நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னு வர நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? இதையும் கடந்து போயிடணும், இதுவும் கடந்து போகும்னு சொல்லி கடந்து போயிடணும். அந்த கஷ்டத்தையும் கடந்து போயிடும். இருந்தாலும் மனசை சமாளிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சூழ்நிலையும் மாறுமா அப்படிங்கிற நிலமை அந்தந்த நேரத்துக்கு அப்பைக்கப்போ வந்து போகுது. என்ன பண்ணுறது? ஒரு பொண்ணு வந்து வாழ்க்கையை கரெக்டான நேரத்தில் அவங்க சரி பண்ணலை அப்படின்னா, கரெக்டான நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை தேர்வு பண்ணலை அப்படின்னா, இப்படி தான் ரெண்டு கட்டா பட்சம் தான். இந்த பக்கமா அந்த பக்கமானு எந்த முடிவு எடுத்தாலும் கஷ்டப்படுற நிலமையில தான் இருக்குது. அதனால் பெண்களே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அம்மா அப்பா சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க, நீங்களும் லவ் பண்ணாதீங்க. ஒரு டயத்துக்கு 4 டைம் 5 டைம் 10 டைம் கூட யோசித்து உங்கள் வாழ்க்கையோட முடிவை நீங்கள் எடுங்க. அப்படி நீங்கள் எடுத்தால் தான் பின்காலம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல செழிப்பாக இருக்கும். அம்மா சொல்கிறாங்க இதுக்காக நான் ஏற்றுக்கிட்டேன்னு ஏற்றுக்காதீங்க. அம்மா அப்பா வேணான்ட்டாங்க, நான் லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்குவேன் பண்ணாதீங்க. அப்பா அம்மா சம்மதமும் வேணும். உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அதை யோசித்து ஒரு டயத்துக்கு 100 டைம் யோசித்து பார்த்து அந்த முடிவை எடுங்க. நான் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி. எப்போவுமே பெண்களுக்கு மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்களுக்கு வேறு நிறையா கோவம் வந்தாலும் வரும். ஆண்களும் நம்மளை மாதிரி தான். சரிங்களா? ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்